சதாம் ஹுசனை தூக்கிலிடுவதற்கு முன்னாடி கடைசியா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரே ஒரு புஸ்தகம் படிக்கணும் அப்படின்னாரு. அந்த புஸ்தகம் வந்து என்னன்னா அந்த ஓல்டு மேன் அண்ட் சி அப்படின்னு, அதாவது ஒரு கிழவனும் ஒரு மீனவ கிழவனும் கடலும்னு ஒரு குட்டி புஸ்தகம், ஹெமின்ஸ்கேங்கிறவர் எழுதின புத்தகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை அவர் கேட்டதுக்கு அப்புறம் உலகமே திரும்பவும் அந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சது. ஒரு ஏழை கிழவன் தினம் கடலுக்கு போறான், அவனுக்கு ட்ரெயினரா அப்ரெண்டிஸா ஒரு பையனை அனுப்பி விடுறாங்க. ஆனா இவன் போகும்போதெல்லாம் மீனே சிக்க மாட்டேங்குது. உடனே அந்த அப்ரெண்டிஸ் இருக்க அவங்க எல்லாம் சேர்ந்து, அவன் ஒண்ணுமே அதிர்ஷ்டம் இல்லாத கிழவன்டா, அவன் கூட போய் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி அந்த பையனை தள்ளி தள்ளி விடுறாங்க. ஆனா அந்த பையன் அந்த தாத்தா மாதிரி இருக்கக்கூடிய அந்த வயதான மீனவர்கிட்ட அவருடைய அன்பின்பால் இருந்து தினம் போய் அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கான். தினம் போய் பார்க்கறான், அவர் மீன் எதுவும் இல்லாம வராரு கடலுக்கு போயிட்டு. ஆனா அவர் சொல்றாரு, நான் கண்டிப்பா என் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய மீனை பிடித்து கொண்டு வருவேன்னு சொல்றாரு. 84 நாட்கள் அவருக்கு மீன் கிடைக்கல. எவ்வளவு? 84 நாள். அப்புறம் கடைசியா உள்ள போய் மெர்லின் ஒரு மீன், அந்த மீன் வந்து நம்ம கடல் மீன்கள்ல திமிங்கல மாதிரி சைஸ்ல இருக்க 820 கிலோ, ஒரு டன்னுக்கு கம்மி, 16 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு மீனை கடைசியா பிடிச்சிட்டாரு. மீனை பிடிச்சிட்டாரு. ஆனா அந்த மீனை இவருடைய போட்ல ஏற்ற முடியாது. இவர் போட்டு சின்ன போட்டு, அந்த கொக்கியில மாட்டிருச்சு. இவரோட வழி மேல இழுத்துக்கிட்டே வராரு. அந்த மீனுக்கும் இவருக்குமான போராட்டம் 3 நாட்கள் நடக்குது. 3 நாள் இரவும் பகலும் பசிச்சு தண்ணி இல்லாம கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மீனவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மீனவர்களுக்கு தான் தெரியும். 3வது நாள் அந்த போராட்டத்தின் உச்சத்துல ஒரு தன்னிடம் இருந்த பெரிய ஒரு ஈட்டியால அந்த மீனை குத்தி கொண்டுட்டு இழுத்துடலாம் அப்படின்னு குத்திடுறாரு. அந்த ரத்த வாடை வந்து கீழே போய் கடல்ல கலந்த உடனே சுறா மீன்களுடைய கூட்டம் இந்த மீனை திங்கிறதுக்காக வந்துருச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வயதான ஒரு மீனவனுக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சி, நீ என்ன வேணாலும் பண்றா, நான் கடைசியில் நான் ஜெயிச்சாவேன், கடைசியில் நான் ஜெயிப்பேன், என்னை எப்படி வேணாலும் ஏளனப்படுத்து, வயது காரணமா ஏளனப்படுத்து, இல்ல ஆயுதங்கள் இல்லை என்று ஏளனப்படுத்து, இல்ல அதிர்ஷ்டம் இல்லை என்று ஏளனப்படுத்து, ஆனால் என் முயற்சி என்னை வெற்றி கொண்டு வரும் என்று எழுதிய புத்தகம் தான் அந்த